ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்திய தென்கிழக்கு மாகாணத்தின் சார்பாக இணையதளத்தின் வாயிலாக உங்களை சந்திக்கும்படியான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த அன்பிற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ரெண்டாவதாக எங்களுடைய கன்னியாகுமரி டிவிஷன் மெய்யானபுரம் வாரியூர் எச்என்எஸ்என் சபையின் சார்பாக இந்த நாளில் விசேஷமாக முதுநிலை வீட்டுச்சங்க ஞாயிறு ஆராதனை மூலமாய் உங்களை சந்திக்க ஆண்டவர் கொடுத்த மேலான கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த ஆராதனையிலே தேவ மகிமை வெளிப்படும்படியாக நாம் தேவ பாதத்திலே நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பரலோகத்தின் ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். மகா உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிற எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிற உங்களுடைய அற்புதமான வார்த்தைக்காக தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த நாளில் விசேஷமாக ஆண்டவரே முதுநிலை வீட்டுச்சங்க ஆண்டவரே ஆராதனையிலே தகப்பனை தொடர்ந்து தகப்பன இந்த ஆராதனை பொறுப்பாய் நடத்துகிறதான அருமையான ஆண்டவரே ஸ்தோத்திரம். தகப்பனை வீட்டுச்சங்க பெண்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தர் என் தேவன் எடுத்து பயன்படுத்துவீராகப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தகப்பனை பாடல் வேலை, ஜெப வேலை, ஆண்டவரே ஸ்தோத்திரம், செய்தி வேலை, சாட்சி வேலை எல்லாவற்றிலும் தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவரே இந்த இணையதளத்தின் வாயிலாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே இந்த ஆராதனையை தகப்பனை கவனிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளையுடைய இருதயத்திலும் கர்த்தர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். தேவ நாமம் மாத்திரம் மையப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் பாடுவோம் மீட்பரன்பை, என்றும் மூவன் பலியாததே, வெட்டுண்ட தேவாட்டு குட்டியின் இரத்தத்தை வாழ்த்தி புகழுவோம். இயேசுவின் இரத்தத்தால் சுத்திகரிப்பு நமக்குண்டு. அல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தால் சுத்திகரிப்பு நமக்குண்டு. சுத்தமும் சுகமும் உண்டாகும் அத்தன் இரத்தத்தில் மூழ்குவோர்க்கு, நித்தமும் சந்தோஷமுண்டு இத்தரையில் அவர் இரத்தத்தால். இயேசுவின் இரத்தத்தால் சுத்திகரிப்பு நமக்குண்டு. அல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தால் சுத்திகரிப்பு நமக்குண்டு. யாவரும் ஜெபம் செய்வோம். இந்த வருடத்தில் 6 மாதத்தை கடக்க கிருபை செய்த தேவனுக்கு நன்றி செலுத்தியும், இரட்சணை சேனையில் புதிதாக பதவியேற்ற தலைவர்களுக்காகவும், பெண்கள் சங்க ஊழியத்திற்காகவும், பெண்கள் சங்க ஆராதனைக்காகவும், நம் தேசத்தில் உள்ள ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காகவும், சிறு பிள்ளைகளுக்காகவும், படிக்கிற பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கும்படியாய் ஒரு பாடல் பாடி முடிந்த பிறகு சகோதரி ஜெயந்தி மாலா அவர்களை ஜெபிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதே, இப்போ காட்டும் செய்ய ஆயத்தா. யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிற ராஜா. இந்த பெண்கள் சங்க ஆராதனைக்காக உமக்கு கொடான கொடி நன்றி சோஸ்திரம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த இணையவழி வாயிலாக ஆண்டவரே உம்முடைய நாமத்தை ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாய் நீர் இந்த நல்ல சமயத்தை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த கிருபைக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிற ராஜா. ஆண்டவரே ஏசப்பா, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் தகப்பனே. நீர் எங்கள் ஜபத்தை கேட்கிற தேவன். நீர்
பதில் தருகிற தேவன் ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பங்களை கவனிக்கிற தேவன். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருந்து எங்களை வழிநடத்தி வருகிற தேவன். அதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிற, மகிமைப்படுத்துகிற ராஜா. நீர் எங்களுக்காக உம்முடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தை நீர் சிந்திருக்கிறீர் தகப்பனே. உம்முடைய இரத்தத்தினால் நாங்கள் ஆண்டவரே கழுவப்பட்டு ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாக நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றியிருக்கிற உம்முடைய மேலான தயவுக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிற, மகிமைப்படுத்துகிறேன் ஏசப்பா. இந்த விசேஷித்த பெண்கள் சங்க ஆராதனையிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு பெண்களை நீங்கள் ஆசீர்வதித்து என் தேவன் நீங்கள் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. இரட்சணிய சேனை ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. மாகாண தலைவர்கள் ஆண்டவரே, டிவிஷனல் தலைவர்கள், இன்னும் அநேக ஊழியங்கள் இரட்சணிய சேனையிலே நடக்கிறது தகப்பனே. எல்லா ஊழியங்களிலும் என் தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே. இன்னும் ஒவ்வொரு உம்முடைய ஊழிய பிள்ளைகளை நீர் வல்லமையாக எடுத்து நீங்கள் பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த இரட்சணிய சேனையிலே அநேக விதமான பெண்கள் ஊழியங்கள் நடக்கிறது ஆண்டவரே. ஏசப்பா, இளநிலை பெண்கள் ஊழியங்கள், முதுநிலை ஊழியங்கள், இன்னும் பலதரப்பட்ட ஊழியங்கள் நடக்கிறது ஆண்டவரே. எல்லா ஊழியங்களையும் ஆண்டவரே நீங்கள் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஆண்டவரே ஊழியக்காரிகளையும் நீர் வல்லமையாக எடுத்து என் தேவன் நீங்கள் பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஏசப்பா, படிக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஏசப்பா, நீர் ஞானமுள்ள தேவன் ஆண்டவரே. ஞானம் இல்லாதவர்களுக்கு நீர் ஞானத்தை கொடுக்கிற தேவன் தகப்பனே. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல ஞானத்தையும் புத்தியை நீங்கள் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. உயர் கல்விகளை படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற தகப்பனே. இன்னும் வெளி தேசங்களிலே சென்று படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற தகப்பனே. என் தேவனாகிய கர்த்தர் பலனும் அரணும் கோட்டையுமா இருந்து நீர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்து வரும்படியாக ஜெபிக்கிற தகப்பனே. ஆண்டவரே, உமக்கு கோடான கோடி நன்றி சோஸ்திரம் தகப்பனே. ஆண்டவரே, இன்னும் அநேக பெண்கள் பலவிதமான சிறையிருப்புகளிலும் பலவிதமான பாடுகள் கஷ்டங்கள் மத்தியிலும் இருக்கிறதை ஆண்டவரே ஏசப்பா நீர் அறிகிறீர் தகப்பனே. ஒவ்வொருவரை நீங்கள் ஆண்டவரே ஏசப்பா பாவ சாப கட்டுகளிலிருந்து என் தேவன் நீங்கள் விடுதலையாக்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஏசப்பா, அனுதினமும் உம்மை தேடவும் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய இருதயமும் உம்முடைய சமூகத்திற்கு நேராய் திருப்பப்பட என் தேவன் நீங்கள் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொருவரும் உமக்குள் நிலைத்திருந்து கனி கொடுக்கிறவர்களாய் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு பெண்களும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே குடும்பங்களுக்கு மாத்திரமல்ல ஆண்டவரே சமுதாயத்திற்கும் அவர்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாய் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களையும் கட்டி எழுப்புகிறவர்களாய் அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரங்களாய் ஒவ்வொருவரும் இருக்க என் தேவனிங்க கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஏசப்பா, நீரே பெரிய காரியங்களை ஒவ்வொருவருக்கும் நீர் செய்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த ஆராதனை முழுவதும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் பொறுப்படுத்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. உம்முடைய நாம மாத்திரம் மகிமை அடையும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஏசப்பா, இன்னும் கர்ப்ப ஸ்திரீகளுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. ஏற்ற வேளையிலே நீங்கள் நல்ல பிரசவ நாட்களை நீங்கள் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஏசப்பா, இன்னும் பலவீனமாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஏசப்பா, நீர் ஆண்டவரே நல்ல பரிபூரண சுகத்தையும் சமாதானத்தையும் ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு கோடான கோடி நன்றி சோஸ்திரம் தகப்பனே. ஆண்டவரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, ஆமேன். யாவருடைய ஜெபமாக கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்படாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேதாகம பகுதி 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள் முடிய. எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பீம் எனப்பட்ட ராமாயிம் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பேர். அவன் எப்ராயிமியனாகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகூவின் மகனான எரோகாமின் புத்திரன். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியரான ஏலியின் 2 குமாரராகிய ஒப்னியும் பினேகாசும் இருந்தார்கள். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெனினாளுக்கும்
அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷம் தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்றான். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். தேவன்தாமே வாசித்த வசனங்களில் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பராக. ஆமீன். தேவன் என்னை இந்த இடத்தில் ஒரு சாட்சியாக நிறுத்தினதற்காக என் தேவனுக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன். கடந்த 2013ஆம் ஆண்டு ஜூலை மாதம் மிகுந்த பலவீனப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டேன். அங்கே பிளட் டெஸ்ட்லாம் பண்ணும்போது ஹெச்பி பிளேட்லெட் ரொம்ப குறைஞ்சிருக்குன்னு சொல்லி பிளட்லாம் அடைச்சாங்க. ஆனாலும் பிளேட்லெட் ஹெச்பி கூடும் குறையும். அப்படி இருந்ததுனால வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டேன். அங்கே போகும்போது டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சிவியர் ஏப்ளாஸ்டிக் அனிமியான்னு சொன்னாங்க. அந்த சிவியர் ஏப்ளாஸ்டிக் அனிமியா யூரின் பிளட்டாக போகும், பிளட் வாமிட் எடுக்கும். அதுக்கு 3 சிகிச்சை இருக்குது. ஒன்று ஆயுள் முழுவதும் மாத்திரை சாப்பிடணும். 2வது ஏடிஜி இன்ஜெக்ஷன், அதற்கு 6 லட்சம் ரூபாய் ஆகும்னு சொன்னாங்க. அடுத்து 3வது போன் மாரோ டெஸ்ட்டுக்கு 15 லட்சம் ஆகும்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் ஏடிஜி இன்ஜெக்ஷன் கொடுக்க முடியாத டாக்டர்கிட்ட சொல்லியிருந்தோம். ஏடிஜி இன்ஜெக்ஷன் கொடுத்த போதிலும் கூட எனக்கு அந்த யூரின் பிளட்டாக போகிறதெல்லாம் நிற்கவே இல்லை. 6 மாத காலம் மருத்துவமனையில் இருந்தோம். என் மகன்தான் கூட இருந்து என்னை கவனித்தான். 6 மாதம் சிஎம்சி அனெக்ஸில் தங்கியிருந்தோம். அங்கேருந்து கேஷுவாலிட்டிக்கு போய் அங்கே வார்டில் தங்கியிருப்போம். அதுக்கு பிறகு இன்னும் சரியாகாதனால டாக்டர் சொன்னாங்க, நீங்கள் இனி வீட்டுக்கு போயிட்டு வாங்க, 1 மாதம் வீட்டுக்கு போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அங்கேருந்து அழுகையோடு தான் வீட்டுக்கு வந்தோம். என்னுடைய இந்த 6 மாத காலமும் எனக்காக எங்களுடைய திருச்சபை ஊழியர்கள், எங்களுடைய சபை மக்கள், இன்னும் நண்பர்கள், உறவினர்கள் யாவரும் மிகுந்த பாரத்தோடு ஜெபித்தார்கள். தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு என்னை இந்த இடத்துல சாட்சியாக நிறுத்தியிருக்கிறார். ஒரு வசனத்தின் மூலமாக என்னுடைய சாட்சியை நிறைவு செய்கிறேன். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்க எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம்.
ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் உங்கள் யாவரை நான் வாழ்த்தி நான் வரவேற்றுக் கொள்கிறேன். இன்றைக்கு விசேஷிக்கப்பட்ட ஒரு ஆராதனையாய் காணப்படுகிறதுனாலே முதுநிலை வீட்டு சங்க ஆராதனையாய் காணப்படுகிறபடினாலே அடியாளுக்கு ஆண்டுடைய வார்த்தையை கொடுப்பதற்கு தேவன் கிருபை செய்த தயவிற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். முதலாவது இந்த வாய்ப்பை தந்ததான என் தேவாதி தேவனுக்கும், இரண்டாவதாக மாகாண தலைவர்களுக்கும், மூன்றாவதாக கன்னியாகுமரி டிவிஷனல் தளபதி ஐயாவுக்காகவும் நாங்கள் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகமத்திலிருந்து நாம் தேவனால் பயன்படுத்தப்பட்ட பெண்களை குறித்து நாம் சற்று நேரம் சிந்திக்கும்படியாக இருக்கிறோம். வேதாகமத்தில் அநேக பெண்களை தேவன் பயன்படுத்தியிருக்கிறார். அவர்கள் ஒரு சிலரை நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன். முதலாவது அன்னாள், இரண்டாவது மரியாள், மூன்றாவது தெபோராள். இந்த 3 நபரை குறித்து, பெண்மணிகளை குறித்து நாம் சிந்திக்கும்படியாக இருக்கிறோம். ஏற்கனவே நாம் வாசித்தான வசனத்திலேயே 1 சாமுவேல் 1வது அதிகாரம் வசனம் 1 முதல் 10 வரை உள்ளதான வசனங்களை நாம் வாசித்து அறிந்து கொள்ள முடியும். அன்னாளுடைய ஜெபம் தேவனுடைய சமூகத்திலே கேட்கப்படுவதற்கு காரணம் என்ன என்று 3 தலைப்பின் கீழாக நாம் சிந்திக்கும்படியாக இருக்கிறோம். முதலாவது 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது, இவ்விதமாய் சொல்கிறது, அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என்று சொல்லி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்னாள் மிகவும் ஆண்டுடைய சமூகத்திலே ஏன் அழுதாள் என்பதை நாம் அனைவருக்கும் தெரியும். அவளுக்கு குழந்தை இல்லாத ஒரு தருணம், குழந்தை இல்லாத ஒரு குறை, அந்த குறை நிமித்தமாக அவளுடைய சக்காலத்தி அவளுடைய மனம் புண்படும்படியாக பேசினதை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். தேவ சமூகத்திலே மனிதர்கள் முன்பதாக அல்ல, தன்னை உருவாக்கின, தன்னை படைத்ததான தெய்வத்திற்கு முன்பதாக தன்னுடைய மனதில் இருக்கதான அந்த பாரத்தை, அந்த சஞ்சலத்தை கண்ணீரோடு தேவ சமூகத்திலே தன்னை அர்ப்பணித்து ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு குழந்தையை தர வேண்டும் என்று சொல்லி அவனுடைய சமூகத்திலே இருந்து அன்னாள் ஜெபித்து அழகான ஒரு சாமுவேலை பெற்றுக்கொண்டாள் என்று சொல்லி இங்கே நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விதமான தேவைகள் உண்டு. நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து, நம்முடைய பிள்ளைகளை நாம் திருமணம் பண்ணி கொடுத்து அநேக வருடங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும். அந்த ஒரு பாரம் நம்ம என்ன செய்யும் ஆழ்த்தி கொண்டிருக்கு. எனக்கு தெரிந்ததான ஒரு தாயார் தன்னுடைய மகளுக்கு திருமணம் முடிந்து 6 வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் காணப்பட்டது. ஆனால் அந்த தாயார் தன்னுடைய மகளுக்காக வேலைக்கு செல்லும் பொழுதானாலும் சரி, வேலைக்கு சென்று வந்த பிற்பாடும் ஆலயத்தில் வந்து அந்த முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் அந்த வாசற் படியிலிருந்து ஆலயத்திற்கு உள்ளாக சென்று முழங்காலே நின்று என்ன செய்தார்கள்? அழுது ஆண்டுடைய சமூகத்திலே, ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு மகளுக்கு ஒரு குழந்தை கொடுக்க வேண்டும், நீர் அப்படி என் மகளை நீர் ஆசீர்வதிப்பீர் என்று சொன்னால் நான் உம்முடைய ஆலயத்தில் வந்து நான் சாட்சி சொல்லுவேன் என்று சொல்லி அந்த தாயார் ஜெபித்ததான் அந்த 6வது மாதத்திலே அன்பு தாயாருடைய மகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். உண்மையிலே நாம் ஆண்டவரை நோக்கி நாம் விண்ணப்பம் செய்யும் பொழுது, நம் ஆண்டவருடைய பாதத்திலே நாம் அழுது நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும். அதே போலதான் அன்னாள் ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னுடைய இருதயத்தை முழு மனதோடு என்ன செய்தாள்? ஒப்பு கொடுத்தாள். கர்த்தர் அன்னாளுடைய கண்ணீரை துடைத்து அழகான ஒரு சாமுவேலை கொடுத்தார். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது அன்னாள் உபத்திரவத்தின் மத்தியிலும் ஆண்டவரை என்ன செய்தாளா? ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருந்தாள் என்று சொல்லி நாம் என்ன செய்ய முடியும்? வேதத்திலே நாம் அறிந்து கொள்ள முடியும். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 6வது வசனம் விதமாய் சொல்கிறது, கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்காலத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் என்ன செய்தாலாம்? விசனப்படுத்தினாள் என்று சொல்லி. இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதர்கள் சொல்லுகிறதான ஒவ்வொரு காரியங்கள் நம்முடைய இருதயத்தை என்ன செய்யும்? காயப்படுத்தும். ஆனால் இந்த குழந்தை இல்லாமல் இருக்கிறதான அந்த குறை என்பது மிகவும் ஒரு பெரிதான ஒரு கொடுமையான ஒரு வார்த்தை. ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு தாய்மார்களும், குழந்தை பாக்கியத்திற்காய் காத்திருக்கிறதான ஒவ்வொரு தாய்மார்களும் சொல்லும் பொழுது எங்களுடைய உள்ளம் மிகவும் ஒரு
இருதயங்கள் பாரப்படும். ஆண்டவரே, இப்படி எனக்கு என்னுடைய வாழ்க்கையில இப்படி காணப்படுகிறது, நான் இந்த உலகத்திலே நான் எதற்காக ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி அநேகர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இந்த குழந்தை பாக்கியம் இல்லை என்பதை குறித்து கவலைப்பட்டு அநேக தாய்மார்கள் என்ன செய்கிறார்கள், தற்கொலை செய்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் வேத வசனம் என்ன சொல்கிறது என்று சொல்லி நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, அந்நாளை போல நம்ம ஆலயத்திலே நம்முடைய முழு இருதயத்தை நாம் என்ன செய்ய வேண்டுமா, அர்ப்பணிக்க வேண்டும். நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது, நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் நாம் காத்திருக்கும் பொழுது, இந்த உலகத்தில் மருத்துவர்கள் நம்மளை என்ன செய்யலாம், கைவிடலாம், சொல்லலாம் உங்களுக்கு இனி குழந்தையே பிறக்காது என்று சொல்லி. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிறதான மருத்துவரை விட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள எனக்குள் இருக்கிறதான தேவன், அவர் பெரியவராய் இருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி நாம் வேதத்திலே அறிந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, உலகத்தில் என்ன பாடுகள், என்ன உபத்திரவங்கள், என்ன கஷ்டங்கள் வந்தாலும் நம் ஆண்டவருடைய பாதத்தில் நான் அமர்ந்திருக்கும் பொழுது, ஆண்டவரை என்னுடைய உபத்திரவத்தை உம்மால் மாற்ற முடியும் என்று சொல்லி, என்னுடைய குறையை உம்மால் மாற்ற முடியும் என்று சொல்லி அன்னாள் தன்னை அர்ப்பணித்து ஜெபித்தது போல நாமும் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிற தேவனாய் காணப்படுகிறார். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது, அன்னாள் ஜெபத்தில் என்ன செய்தால், உறுதியாய் தரித்திருந்தாள் என்று சொல்லி, நாம் அன்னாளை போல நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில், நம்முடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களுக்காக நம் ஜெபத்தில் நாம் உறுதியாய் நாம் தரித்திருக்கிறோமா என்பதை குறித்து நாம் சற்று என்ன செய்ய வேண்டும், ஆராய்ந்து அறிய வேண்டும். நம்ம ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடத்தில் கேட்கிறோம் என்று சொன்னால், அந்த ஆசீர்வாதத்தை என் தேவன் உடனே தந்தால்தான் என்னுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார் என்று சொல்லி அல்ல. நம்ம உபத்திரவத்தின் மத்தியிலையும், நம்ம கஷ்டத்தின் மத்தியிலையும் நம்ம என்ன செய்யணும், ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். இன்றைக்கல்ல நாளைக்கல்ல, நிச்சயமாய் கர்த்தர் எனக்கென்று வைத்திருக்க அந்த ஆசீர்வாதம், என் குடும்பத்திற்கென்று வைத்திருக்க அந்த நன்மையை கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையை தருவார் என்று சொல்லி நம் அன்னாளை போல நம்ம உறுதியாய் நம்ம ஜெபத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும், தரித்திருக்க வேண்டும். அந்த ரோமர் 12வது அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் வாசித்து அறிந்து கொள்ள முடியும். ரோமர் 12வது அதிகாரம் 12வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. ரோமர் 12:12, நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள், ஜெபத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டுமா, தரித்திருக்க வேண்டும் என்று சொல்லி. அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்பிக்கை இருந்தால் இந்த காரியத்திலே கர்த்தர் எனக்கு ஜெயத்தை தருவார், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் தருவார் என்று சொல்லி அவருடைய வசனத்தின் மேலே நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்பிக்கை வைக்க வேண்டும். இரண்டாவதாக சொல்லுது பாருங்க, சந்தோஷமா இருக்கணும். நம்ம எப்பவும் ஆண்டவருக்குள்ளாடி நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும். என்னை ஆசீர்வதித்தால் தான் நான் ஆண்டவரை தேடுவேன் என்று அல்ல, நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர் இன்றைக்கல்ல நாளைக்கு நிச்சயமா என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நம்ம என்ன செய்ய வேண்டும், சந்தோஷப்பட வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது, உபத்திரவத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டுமா, பொறுமையா இருக்க வேண்டும். ஒரு பலவீனங்களை குறித்து நம்ம என்ன செய்வோம், பயப்படுவோம். ஒரு பலவீனம் வந்துச்சுன்னா அந்த பலவீனத்தை குறித்து நம்ம என்ன செய்வோம், பயப்பட்டுட்டே இருப்போம். எனக்கு இந்த பலவீனம் மாறாதா, இந்த பலவீனம் என்னை விட்டு என்றைக்கு மாறும் என்று சொல்லி நம்ம என்ன செய்வோம், நம்ம கவலைப்பட்டு கொண்டிருப்போம். ஆனால் அதில் கர்த்தர் என்னுடைய பலவீனத்தை மாற்றுவார் என்று சொல்லி நம்ம என்ன செய்ய வேண்டுமா, உறுதியாய் பொறுமையை நாம் இருக்க வேண்டும். ஜெபத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டுமா, உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். அவரை நாம் சாரும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நம்பும் பொழுது, அவருடைய வசனத்தில் நாம் விசுவாசித்து நம்ம ஜெபிக்கும் பொழுது, கர்த்தர் நம்முடைய பொறுமையை கர்த்தர் என்ன செய்கிறார், பார்க்கிறார். நம்முடைய உபத்திரவத்தை கர்த்தர் காண்கிறார். நம்முடைய ஜெபத்தை கர்த்தர், நம்ம ஜெபத்தில் என் மகன் உறுதியாய் தரித்திருக்கிறான் என்று சொல்லி அந்த விசுவாசத்தை கர்த்தர் நமக்குள் கட்டளையிடும். ஒரு வேதவசன விதமாய் சொல்கிறது, விசுவாசத்திலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி அந்த ஒரு நம்பிக்கை நமக்குள் இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்று சொல்லி நாம் ஆராய்ந்து அறிய வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது, மரியாளை குறித்து நாம் சிந்திக்கும்படியா இருக்கிறோம். வேதாகமத்தில் 7 பெண்மணிகள் மரியாள் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ஆனால் இங்கே நாம் சிந்திக்க போவது லாசருவின் சகோதரியாகிய மரியாளை குறித்து நாம் என்ன செய்ய போகிறோம், சிந்திக்க போகிறோம். அதாவது மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசித்து அறிந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் தேவ வசனத்தை நாம் அன்றிதினம் நம் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தேவ வசனத்தை நாம் வாசிக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்படுகிறோம். இங்கே லூக்கா 10வது அதிகாரம் 39 நாம் வாசித்து அறிந்து கொள்ள முடியும். லூக்கா 10வது அதிகாரம்
39 இருந்து 42 வரை உள்ள வசனங்களை நாம் வாசித்து அறிந்து கொள்ள முடியும். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள் என்று சொல்லி தொடர்ந்து வாசித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். மரியாள் என்ன செய்கிறாள்? ஆண்டவருடைய பாதம் ஒன்றே போதும், நான் ஆண்டுடைய சமூகத்தில் இருந்தால் எனக்கு நன்மை கிடைக்கும், நான் ஆண்டுடைய சமூகத்தில் இருந்தால் நான் ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி காணப்பட்டாள். ஆனால் இந்த மார்த்தாளோ என்ன செய்கிறாள்? அநேக காரியங்களை குறித்து என்ன செய்கிறாளா? கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் மரியாளை போல ஆண்டுடைய பாதத்திலே நாம் அமர்ந்திருந்து ஆண்டவருடைய வசனத்தை நாம் உட்கொள்கிறோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது நல்ல பங்கை நாம் பெறுகிறோமா என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? சற்று நேரம் நாம் சிந்தித்து நாம் பார்க்க வேண்டும். இங்கே வசனம் சொல்லுது, மார்த்தாள் பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரை நான் தனியே வேலை செய்கிறேன் என்று சொல்லி இந்த மார்த்தாள் என்ன செய்கிறாள்? தன்னுடைய சகோதரி குறித்து ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து சொல்லுகிறாள், ஆண்டவர் உமக்கு என்னை குறித்து கவலை இல்லையா என்று சொல்லி என்ன செய்கிறாள்? இங்கே பேசுகிறாள். அப்போ இயேசு அவளுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மார்த்தாளுக்கு பிரதியுத்தரமாக ஆண்டவர் சொல்றார் பாருங்க, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து நீ என்ன செய்கிறாய்? கலங்குகிறாள். ஆனால் தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத அந்த நல்ல பங்கை தெரிகிறாள் என்று சொல்லி இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் அநேக இடங்களை நாம் பார்த்து கொள்ள முடியும். ஆலயங்கள் பக்கத்தில் இருக்கும், வீடுகள் பக்கத்தில் இருக்கும், ஆலயங்கள் பக்கத்தில் இருக்கு. ஆனால் அநேக ஜனங்கள் என்ன செய்யலாம்? ஆண்டவரை துதிப்பதற்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருந்து நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்கிறார்கள்? மனமற்றவர்களாய் காணப்படுகிறார்கள். உலக பிரகாரமான காரியங்களில் என்ன செய்கிறார்கள்? கவனம் செலுத்துகிறார்கள். அப்படி ஒருவேளை நாம் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்கு நாம் நம்முடைய செவிகளை நாம் சாய்ப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு என்று வைத்திருக்க அந்த ஆசீர்வாதங்களை நாம் என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த மரியாளை போல ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து நல்ல பங்கை பெறுகிற பிள்ளைகளாய், நல்ல பங்கை பெறுகிற தாய்மார்களாய் நாம் ஒவ்வொரு பேரும் நாம் என்ன செய்யப்பட வேண்டும்? காணப்பட வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது தெபோராள் என்றால் இன்னொரு பெயர் தேனி என்று அர்த்தம் என்று சொல்லி நாம் இங்கே வேதத்திலே நாம் வாசித்து அறிந்து கொள்ள முடியும். தெபோராள் நியாயாதிபதியாக விளங்கினாள். தன் கணவருக்கு ஒரு சிறந்த ஒரு பெண்ணாக என்ன செய்யப்பட்டாளா? இந்த தெபோராள் காணப்பட்டாள். இஸ்ரவேல் ஜனங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவதற்கு எழுந்து செல் என்கிறதான அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை கர்த்தர் உரைத்தார் என்று பாராக் நப்தலியில் ராஜாவினிடத்தில் சொன்னாள். ஆனால் ஒரு ஸ்திரீயின் மூலமாகத்தான் தேசத்திற்கு ஒரு வெற்றி உண்டாகும் என்று அறிந்து கொள்ள முடியும். 900 இருப்பு ரதங்களோடு அந்த யுத்தத்திற்காக என்ன செல்கிறாளா? இந்த தெபோராள் கடந்து செல்கிறார் என்று சொல்லி நான் இங்கே வேதத்திலே நாம் வாசித்து அறிந்து கொள்ள முடியும். அப்போ அந்த யுத்தத்தில் அந்த தெபோராள் கலந்து அந்த யுத்தத்துக்கு அடிமைப்பட்டிருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 40 ஆண்டுகளாக அடிமைப்பட்டிருந்தான். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை இந்த தெபோராள் என்ன செய்கிறாள்? அந்த அடிமைத்தனத்தில் இருந்து மீட்டெடுக்கிற ஒரு தாயாக இந்த தெபோராள் காணப்பட்டாள் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த மாயமான உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபித்து இருக்கிறது. இந்த மாயமான உலகத்திலே எத்தனை வாலிப பிள்ளைகள், எத்தனை வாலிப சகோதரர்கள் தங்களுடைய மனம் போன்ற போக்களை போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நம் ஆண்டவருடைய வசனத்தை நாம் சொல்லி இருள் இருக்கிறதான், அந்த இருள் அழிந்து போகிறதான் அந்த பிள்ளைகளுக்கு, அந்த வாலிப சகோதரிகளுக்கு தங்களுடைய மனம் போன்ற போக்களை போய்கொண்டிருக்கிறதான் அந்த பிள்ளைகளுக்கு நம் வேதத்தில் உள்ளதான் அந்த ரகசியங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லி தெபோராளை போல ஒரு எழுப்புதல் உள்ள ஒரு தாயாக, எழுப்புதல் உள்ள ஒரு ஸ்திரீயாக இந்த உலகத்திலே நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். அந்த எழுப்புதலை ஒரு பெண் மூலமாக தான் இந்த என்ன செய்ய முடியும்? ஒரு எழுப்புதலை ஒரு பெண் மூலமாக அநேக காரியங்கள், அநேக பெண்மணிகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். பைலட் ஓட்டுகிறார்கள், இன்னும் விமானங்கள் ஓட்டுகிறார்கள், எல்லா காரியங்களும் அநேக பெண்மணிகள் செய்கிறார்கள். ஆனால் வேதத்திலே
வேதத்தில் உள்ளதான அந்த ரகசியங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு அழிந்து போகிறதான அந்த பாவ இருளை கடந்து செல்கிறதான அந்த பிள்ளைகளுக்கு, இந்த வாலிப பிள்ளைகளை நாம் எடுத்துக்கொள்வோம். எத்தனையோ வாலிப சகோதரர்கள் மதுபானத்திற்கும் போதை பொருட்களுக்கு கஞ்சா பழக்கங்களுக்கு அடிமையாயிருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய வசனத்தை இருளில் செல்லாதபடிக்கு ஜீவ ஒளியிலே நடப்பதற்கு அந்த பாதையிலே நான் நடத்துவதற்கு ஆண்டவருடைய வசனத்தை சொல்லி நல்வழிப்படுத்தும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் அழிந்து போகிறதான ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளையும் கர்த்தர் நம் மூலமாக அவர்கள் ரட்சிக்கப்படும் பொழுது தேவ பலன் மார்த்தா மரியாளை போல நாமும் தேவ சமூகத்திலே நல்ல பங்கு பெற்ற பிள்ளைகளாய், நல்ல பங்கு பெற்ற தாயாக நாம் என்ன செய்ய முடியும்? காணப்பட முடியும். ஆனபடினாலே கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளை நாம் சிந்தித்ததான அந்த 3 வார்த்தைகளை 3 தலைப்பிலே அன்னாளை போல, மரியாளை போல, தெபோராளை போல, இதை நாம் எதிலே நாம் தவறி இருக்கிறோம், அதிலே ஆண்டவர் நான் இந்த காரியத்தில் நான் ஒருவேளை நான் தவறி இருப்பேன் என்று சொன்னால், அன்னாளை இப்போ நான் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் ஜெபத்திலே தவறி இருக்கலாம், அல்லது நம்ம நம்பிக்கையை நம்ம என்ன செய்யலாம் தவறி இருக்கலாம். மார்த்தாளை போல உலக பிரகாரமான காரியங்களை நம்ம என்ன செய்திருக்கலாம் தவறி இருக்கலாம். நம்மளை ஒரு நிமிடம் ஆண்டவருக்கு முன்பாக நம்மளை ஒப்பு கொடுப்போமாக, நம்மளை தாழ்த்துவோமாக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி நம் ஒவ்வொருவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசு நேசமீட்பா என்னை ரட்சித்தீர், மாசு நீக்கி மூட்டும் சுத்தனாக்கினீர், என்ன நேரிட்டாலும் உம்மை சேவிப்பே, புன்னக மன்னனா கிரீடம் சூட்டுவே, ஆத்துமத்தை தாரே என்ன நேரிட்டாலோ முழு ஜீவன் தாரே மால்வோரை மீட்க, சத்திரம் ஈரோந்தே உம்மை பின் செல்வே, ஈத்தரை துன்பீலோ நீத்தம் நீரியே, சொர்க்கத்தில் கிரீடம் பெற்று நான் வாழ, சிலுவை கஸ்தியோ சகித்திடுவே, ஆத்துமத்தை தாரே என்ன நேரிட்டாலோ முழு ஜீவன் தாரே மால்வோரை மீட்க. மகா உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிற எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த மகிமையான வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்கிற உம்முடைய வார்த்தையின்படி இந்த நாளில் விசேஷமாக ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா ஆண்டவரை வீட்டு செங்க ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம் அம்மேன் ஆண்டவரே ஆராதனையிலே ஆண்டுடைய மகிமை எங்கள் மத்தியிலே வெளிப்பட்ட கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அருமையான ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே, ஊழிய பிள்ளைகளை கர்த்தர் அக்கினி ஜாலையாய் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தி நண்பிற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே அன்னாளுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஜெபம் ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் ஆண்டவரே கேட்கப்பட்டது தகப்பனே. ஆண்டவரே அன்னாளை பயன்படுத்தின ஆண்டவர் தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா, தெபோராளை பயன்படுத்தின தேவன் ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திர இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனை மீட்டெடுக்கும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா ஸ்தோத்திர கானானியுடைய ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம் அமீர் ராஜானுடைய கரங்களில் இருந்து தகப்பனே யாருடைய கரங்களிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை என் ஆண்டவர் மீட்டெடுத்த
கிருபைக்காக, ஒரு தேவராலை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தின அன்பிற்காக தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்க மகிமை வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே. உங்க பாதத்திலே காத்திருந்து ஆண்டவரே தகப்பனே உம்முடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. லாசரின் சகோதரி ஆகிய ஆண்டவரே மரியாளை போல ஆண்டவரே அருமையான ஒவ்வொரு ஆண்டவரே தாய்மார்களும் தகப்பனே அப்பா உம்முடைய வார்த்தையை ஆண்டவரை உம்மை நேசிக்கிற ஆண்டவர் உம்மிடத்திலே அன்பு கூறுகிற ஆண்டவரை வாஞ்சையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த இணைத்தனை வாயிலாக ஆண்டவரை உம்முடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட கர்த்தர் பேசின அன்பிற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவா எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம். உங்க பிரசன்னம் எங்கள் மத்தியில தொடர்ந்து ஆளுகை செய்யட்டும். ஆவியானவர் பலத்த காரியங்களை செய்வீராக தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. உங்க நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே எங்களுடைய இந்திய தென்கிழக்கு மாகாணம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா எல்லாவற்றிலும் ஆண்டவரை வளருவோம் உடைய வார்த்தையின்படி தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரை மாகாண தலைவர்களை என் ஆண்டவர் வல்லமையா எடுத்து பயன்படுத்த தகப்பனே. ஆண்டவருடைய மாகாணத்திலே ஒரு பெரிதான எழுப்புதல் ஆண்டவரே உண்டாக வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஐயா. முற்றுமா எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். உமக்கே துதியும் கனமும் மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே. நீர் வாழ்க, நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினால் பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாத ஜெபம். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென்.